Hi everyone, welcome to Spoons and Plates. இன்னைக்கு நம்ம வீட்லயே வந்து பட்டர்லேருந்து கீ எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஆவின் குக்கிங் பட்டர் வந்துட்டு ஒரு 500 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பட்டர் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி இதே மெத்தடில் பண்ணலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த வெண்ணெயை வச்சு நல்லா மெல்ட் பண்ண விட்டுடுங்க. இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகட்டும். எப்போவுமே அடுப்பு சிம்மிலே இருக்கணும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும், ஆனால் கருகி போயிடும். ஸோ சிம்மு இல்லைனா கொஞ்சம் மீடியமில் வைக்கலாம், ஹையில் வச்சிடவே கூடாது. ஸோ இப்போ வந்து இதுக்கு கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக நுரையாக இருக்குது பார்த்திங்களா, மேலே திக்கான நுரையாக இருக்குல்ல, இந்த நுரை அப்படியே மெல்ட் ஆகி நார்மல் கண்ணாடி மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை மெல்ட் பண்ண வைக்கணும். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகுங்க, 15 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும் இதை கம்ப்ளீட்டாக மெல்ட் பண்ணி வர்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த திக்கான நுரையெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி அங்கங்கே உங்களுக்கு பபுள்ஸ் வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குல்ல, இது இன்னும் கரைஞ்சி கண்ணாடி மாதிரி நல்லா கொப்பளிச்சு வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அடிக்கடி வந்து கரண்டி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, ஸோ தட் நம்மளுக்கு அது அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி நுரை வந்துருச்சு. கொஞ்சோண்டு கீழே மட்டும் இன்னும் பட்டராகவே இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா. அதுவும் கம்ப்ளீட்டாக கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து சோப்பு நுரை மாதிரி வந்துடும், பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு சோப்பு நுரை மாதிரி கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன், அதோட சூடில் இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 இலை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு த்ரூ அவுட் அந்த நெய் காலியாகிற வரைக்கும் வாசனையாகவே இருக்கும். முருங்கைக்கீரை இலை இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா வாசனை கொடுக்கும். என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் ஒரு 2-3 இலை போட்டுக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக சூடாகினதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ சூடாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சின்ன பவுலில் மாற்றிருக்கேன். ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக சூடாகினதுக்கப்புறமா அந்த எக்ஸாக்ட் நெய் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்பூனில் கொஞ்சோண்டு எடுத்து காட்டுறேன். ஸோ சூப்பரான ஹோம்மேட் கீ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வாசனையாக இருக்கும். நீங்கள் அது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.